அண்மை செய்தி. மழையின் காரணமாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது என்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் முறையீடு செய்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். ஃபார்முலா 4 பந்தய தொடர்ச்சிக்காக மேலும் 4 மணி நேரம் கால அவகாசம் வழங்கவில்லை. மழை காரணமாக FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் முடிவு. சென்னை தீவுத்திடலை சுற்றி 3.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தெரிவித்து பாஜக தெரிவித்துள்ளது. மழையின் காரணமாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், இந்நிலையில் FIA சான்றிதழ் பெற மாலை 4 மணி வரை கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் முறையீடு செய்திருக்கிறது. FIA சான்றிதழ் பெற மாலை 4 மணி வரை கால நீடிப்பு வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் முறையீடு செய்திருக்கிறது. மழையின் காரணமாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு FIA சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் முறையீடு செய்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்கள். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவது தொடர்பாக உயர்நீதிமன்றம் சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. குறிப்பாக FIA எனப்படும் தர கட்டுப்பாட்டு சான்றிதழை பெற்ற பிறகுதான் கார் போட்டியை நடத்த வேண்டும் என தெரிவித்திருந்தது. இன்று மதியம் 12 மணிக்குள் அதற்கான சான்றிதழை பெற வேண்டும் எனவும் நேற்று அறிவுறுத்தியிருந்தது. தற்பொழுது நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக FIA ஆய்வு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், கூடுதலாக 4 மணி நேரம் இதற்கு கால அவகாசம் வேண்டும் எனவும் தற்பொழுது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த போட்டி தொடங்குவதற்காக இன்னும் சில நேரங்களில் இருக்கக்கூடிய நிலையில், சில மணித்துளிகளில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் FIA அந்த சான்றிதழ் பெறப்படவில்லை. இருந்தாலும் இதற்கான தாமதம் ஏற்பட்டிருப்பதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தற்போது மனு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை அவசர விசாரணையாக விசாரிக்க இருப்பதாகவும் உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக FIA ஆய்வு செய்வதற்கான காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக 12 மணியிலிருந்து கூடுதலாக 4 மணி நேரம் தங்களுக்கு அந்த அனுமதி வழங்க வேண்டும், கால அவகாசம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இன்று மாலை 4 மணி வரைக்கும் FIA சான்றிதழை பெறுவதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தற்போது இந்த மனு வழங்கப்பட்டிருக்கிறது. FIA எனப்படுவது அந்த பந்தயத்தில் பயன்படக்கூடிய கார்களினுடைய தரம், குறிப்பாக டிரைவர் இருக்கையிலிருந்து ஓட்டக்கூடிய அந்த இருக்கையை குறித்தும் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, மேலும் இந்த டிராக் பந்தயம் நடக்கக்கூடிய அந்த டிராக்கினுடைய பாதுகாப்பு அம்சங்களை உறுதி செய்து சர்வதேச அமைப்பின் மூலமாக வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ் தான் FIA மூலமாக வழங்கப்படும். எல்லா கார் பந்தயங்கள் ஃபார்முலா போன்று இது போன்ற கார் பந்தயங்கள், மோட்டார் பந்தயங்கள் நடக்கும் பொழுதும் இந்த FIA சான்றிதழ் பெறுவது அவசியம். அந்த பெற்றதன் பிறகுதான் இந்த போட்டிகள் நடத்தப்படும். அந்த வகையில் தான் FIA சான்றிதழ் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே தான் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக FIA ஆய்வு நடைபெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும், 12 மணிக்கு தங்களால் வழங்க முடியவில்லை, மழை பெய்ததன் காரணமாக அவருடைய அந்த ஆய்வு காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக 4 மணி நேரம் தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் தற்போது மனு ஒன்றை அளித்திருக்கிறது.